விளக்கமளிப்பவர் மதுமிதா துக்காராம் அவர்கள். பெரியாழ்வாரின் பாசமான மகளும் பூமாதேவியின் அம்சமாகிய கோதை இவ்வாறு கூறுகிறாள் 8வது பாசுரத்தில். கீழ்வானம் வெள் என்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் கீழ்வானம் வெள் என்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். நாரினால் கட்டப்பட்ட அணிகலன்களை அணிந்த பாவையே, கிழக்கு வானம் வெளுத்து விட்டது. எருமைகள் தங்கள் தொழுவத்திலிருந்து விடுதலை பெற்று மேய்ச்சலுக்காக கிளம்பி சென்று விட்டன. ஆயர்குலத்து பெண்கள் பாவை நோன்பிற்காக புறப்பட்டு சென்று விட்டார்கள். இப்போது உன்னை கூவி அழைத்து செல்வதற்காக வந்துள்ளோம். பெண்ணே, எழுவாயாக. இசைக்கருவிகளுடன் அவனை பாடுவோம். குதிரை வடிவம் எடுத்துக்கொண்டு வந்த அரக்கனின் வாயை பிளந்தவனும் மல்யுத்தம் செய்தவர்களை கொன்றவனும் தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய கண்ணனை நாம் வணங்கினால் நமது குறைகளை கேட்டு ஆராய்ந்து அருள் செய்வான். இவ்வாறு கண்ணனின் வீர சாகசங்களை பற்றி புகழ்கிறாள் ஆண்டாள். திருப்பாவை